இட்லிக்கு எவ்வளோதான் சட்னி, சாம்பார்ன்னு எவ்வளோ குழம்பு வந்தாலுமே, இட்லிக்கு கொஞ்சமா பொடி ஊத்தி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடுற டேஸ்ட்டே தனிதாங்க. உங்களுக்கும் என்ன மாரி இட்லியோட பொடி வச்சு சாப்பிட பிடிக்குமா? அப்ப மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க இப்போ இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம் பார்த்தீங்கன்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம், பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. பெருங்காயத்துக்கு நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாததுனால பவுடர் பெருங்காயம் வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். இப்போ இந்த உளுந்தை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இட்லி பொடிக்கு ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து தான் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 1 கப் உளுந்து தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுந்தை இப்போ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க.